ஜோ. ஸோ வந்து இவரோட ஓவியங்கள் வந்து ஈரோப் கலையை இணைச்ச மாதிரி நாட்காட்டியில் வர ஆரம்பிச்சிச்சு. நாட்காட்டிக்கு இன்னொரு பேர் வந்து பசார் பெயிண்டிங். பசாரில் தானே விற்பாங்க. ஸோ பசார் பெயிண்டிங். அடுத்து தமிழ் ஒளி இடங்கள். ஃபஸ்ட்டு தஞ்சை சரஸ்வதி மஹால். இது ரொம்ப தொன்மையானது. எப்போ ஆரம்பிச்சதுன்னா கிபி 1122. இங்கே தமிழ் தெலுங்கு ஓலைச்சுவடிகள் தான் இருக்குது. கையெழுத்து படிகளும் இருக்குது. இதில் வந்து பெஸ்ட்டு நல்ல சிறப்பான ஓவியங்கள் வச்சுருக்காங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி சிற்பங்கள்லாம் இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து அடுத்து வந்து தமிழ் யூனிவர்சிட்டி, அதாவது தமிழ் பல்கலைக்கழகம். இது ஒரு பல்கலைக்கழகம் தான், தஞ்சாவூரில் இருக்குது. தமிழ்நாடு அரசு வந்து 1981 வந்து இது உருவாக்குச்சு. இது வானத்திலேருந்து பார்க்குறப்போ தமிழ்நாடு அப்படின்னு 5 லெட்டர் இருக்கும். அந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டி வந்து அமைச்சிருப்பாங்க. அதாவது 5 புலம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புலம் அப்படின்றாங்க. ஒன்றில் கலைப்புலம், இன்னொன்று சுவடிப்புலம், அடுத்து வளர்த்தமிழ், தமிழை வளர்க்கணும்னு வளர்த்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம். 5 புலம் தனித்தனியாக இருக்கும். அந்த 5லையும் சேர்த்து 25 துறை வேறு இருக்கும். தமிழ் மொழியை வந்து ஆய்வு பண்ணுறது, சித்த மருத்துவத்துறை, அப்புறம் வந்து ஐஏஎஸ்லாம் படிப்பாங்கள்ல, அவங்களுக்கான தமிழ் பயிற்சி, ஒரு பெரிய லைப்ரரியும் அங்கே இருக்கான். 5 பில்டிங் இருக்கனால இது எல்லாமே அங்கே இருக்குது. அடுத்து ஊவேசா நூலகம். இது வந்து சென்னையில் இருக்குது. இது உருவாக்குனது வந்து 1942. அவர் தமிழ் தாத்தா தான் இல்லையா, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே அவர் உருவாக்கியிருக்காங்க. அவருக்காக 1942. தமிழ் தெலுங்கு வடமொழி நூல்கள்லாம் இங்கே இருக்குது. இதில் 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் அங்கே இருக்கான். அடுத்து கீழ்த்திசை நூலகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இதுதான் ஒரு வந்து டெட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கீழ்த்திசை நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. எப்போ உருவாச்சு அப்படின்னா வந்து 1869. இது கன்னிமாரா நூலகம் 1896. அப்படி இந்த 2 டிஜிட் மட்டும் மாறும். ஸோ இது உருவானது 1869. கீழ்த்திசை நூலகம் தான் ஃபஸ்ட்டு, கீழே தான் ஃபஸ்ட்டு உருவாகியிருக்கு. பேஸ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து தமிழ் தெலுங்கு மராத்தியும் சேர்ந்து இதில் இருக்குது. அடுத்து இதில் என்னென்ன மாதிரி நூல்கள் இருக்குது அப்படின்னா கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு, நம்ம எஜுகேஷன் சம்மந்தமான நூல்கள் தான் வந்து கீழ்த்திசையில் ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது இல்லையா, அங்கே வந்து இதை 7th ஃப்ளோரில் இதை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. கீழ்த்திசை நூலகம் சென்னையில் இருந்தது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட 7வது ஃப்ளோரில் இது மாற்றிட்டாங்க. ஃபுல்லாக எஜுகேஷன் படிக்கிறவங்களாம் அங்கே போய் படிச்சுக்கலாம். அடுத்து கன்னிமரா நூலகம். இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இது அந்த அப்படி 1896. இதான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டோட மைய நூலகம் எதுனா கன்னிமாரா நூலகம். இந்தியாவோட களஞ்சிய நூலகங்களில் ஒன்று என்ன அப்படின்னா கன்னிமாரா நூலகம். கன்னிமாரான்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைய நூலகம் களஞ்சிய நூலகங்களில் ஒன்று. இங்கே மொத்தம் 6 லட்சம் நூல்களுக்கு மேலே இருக்குது. இங்கே வந்து இந்தியாவோட புக்கு, மேகசின், நாளிதழ் எல்லாத்துலேயுமே ஒரு பிரதி இங்கே எப்போவுமே பாதுகாக்கப்படுமா. இங்கே வந்து 3rd ஃப்ளோரில் வந்து மறைமொழி அடிகள் நூலகமும் இங்கே தான் வச்சுருக்காங்க. கன்னிமாரா நூலகத்தில் தான் 3rd ஃப்ளோரில் மறைமலை அடிகளோட நூலகமும் வச்சுருக்காங்க. அடுத்து வள்ளுவர் கோட்டம். இது சென்னையில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். 73லேருந்து 76 அந்த டைமில் கட்டியிருக்காங்க. ஸோ வந்து திருவாரூர் தேர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது 2 எலஃபண்ட் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா 25 128 ஹைட்டுன்ட்டு உருவளவில் அந்த தேர் செஞ்சுருப்பாங்க. உள்ள எண்கோண வடிவத்தில் கருவறை இருக்கும். அந்த கருவறைக்குள்ளே யார் இருப்பா? ஆப்வியஸ்லி திருவள்ளுவர் தான் இருப்பார். அடுத்து அறம் பற்றின திருக்குறள்லாம் எழுதியிருப்பாங்க. அதை கருப்பு கலரில் எழுதியிருப்பாங்க, பிளாக்கு. அடுத்து ஒயிட்டு. பொருள் பற்றினது ஒயிட்டில் எழுதியிருப்பாங்க. இன்பம் பற்றினது செந் நிறத்தில் எழுதியிருப்பாங்க. திருக்குறளோட கருத்து ஓவியமும், திருக்குறளில் மீன் பண்ணுற கருத்து ஓவியமும் அதில் இருக்குமா. அடுத்து திருவள்ளுவர் சிலை வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. நீர்மட்டத்திலேருந்து 30 அடி உயர பாறையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 90ல் ஆரம்பித்து 10 வருஷம் கட்டியிருக்காங்க. கரெக்டாக 2000 நியூ இயர் அன்னைக்கு கரெக்டாக அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாறையிலேருந்து சிலையோட உயரம் 133 அடி. பீடம் வந்து 38 அடி, அந்த அறம் மீன் பண்ணுற மாதிரி. அடுத்து பொருள் ப்ளஸ் இன்பமை சேர்த்து 95 அடியில் சிலை இருக்குது. அந்த பீடத்துக்குள்ளே ஒரு மண்டபம் வச்சுருக்காங்க. அந்த மண்டபத்தில் 133 குறள், அதாவது ஒரு அதிகாரத்துக்கு ஒரு குறள்னு 133 குறள் மட்டும் தமிழ் இங்கிலீஷ் 2லேயுமே எழுதியிருப்பாங்க. அடுத்து மொத்தமாக இது 3 to 8 டன் எடை இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3681 கற்களை சேர்த்து மொத்தம் 7000 டன் வெயிட்டில் அந்த சிலையை வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்து உலக தமிழ் சங்கம். இது வந்து எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது. தல்லாகுளம்ல காந்தி மியூசியமுக்கு பக்கத்தில் இருக்குது. 87,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இது எப்போ உருவாச்சுன்னா 1981 நம்ம மாநாடு வந்து உலகத்தமிழ் மாநாடு வந்து நடந்திருக்கும் மதுரையில். அப்போ வந்து டிசைட் பண்ணி கடைசியாக 2016 அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
வெளியிலேயே 1330 திருக்குறளும் வந்து அந்த டோரில் ஃபுல்லாக, அதாவது அந்த சுற்றுச்சுவரில் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அடுத்து அங்கே தமிழ் சங்க காட்சி கூடம் ஒன்று வந்து தனி கட்டடமாகவே வந்து வச்சுருக்காங்க. அந்த தமிழ் சங்க காட்சிகளை வந்து கூடம் போட்டு காமிக்கிறதுக்காக தனி கட்டடம் வச்சுருக்காங்க. தருமிக்கு பாண்டியன் பொற்கிளி தந்த இந்த திருவிளையாடற் காட்சியை வந்து ஒரு புடைப்பு சிற்பமாக நுழைவாயிலில் கரெக்டாக வச்சுருப்பாங்க. அடுத்து தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் இவங்களுக்கெல்லாம் வெண்கலத்தில் சிலை வச்சுருக்காங்க. 3ஆம் தமிழ்ச்சங்கம் அமைந்தது எங்கே அப்படின்னா மதுரை. 3ஆம் தமிழ்ச்சங்கம் அமைந்த மதுரையிலேயே உலக தமிழ்ச்சங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமைச்சிட்டாங்க. அடுத்து சிற்பக்கூடம் அப்படின்னாலே பூம்புகார் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களோட தலைநகர் துறைமுக நகராக இருந்தது வந்து பூம்புகார். சரியா, இந்த மாதிரி சோழர்களோட தலைநகரமாக இருந்தது, துறைமுக நகராக இருந்ததுன்ட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா பட்டினப்பாலை நூலில் எழுதி வச்சது. பூம்புகாரை பற்றி ஃபுல்லாக வந்து பட்டினப்பாலையில் தான் இருக்கும். அடுத்து மருவூர் பாக்கம் அப்படின்றது கடல் பகுதி, பட்டினப்பாக்கம் அப்படின்றது நகர்பகுதி, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. கண்ணகிக்கு தானே அங்கே சிலை வச்சுருக்காங்க, அதனால் அவங்க தான் சொல்லுவாங்க. மருவூர் பாக்கம்னா கடல் பகுதி, பட்டினப்பாக்கம்னா நகர்பகுதி. சிலப்பதிகாரம் இது வந்து 1973 அமைச்சிருக்காங்க. 7 வருதா. ஸோ 7 நிலை மாடங்களும் இங்கே வந்து இருக்கும். கண்ணகியோட வரலாறு வந்து 7x7 49 சிற்ப தொகுதியாக இருக்கும். ஒன்று மாதவிக்கும் ஒரு சிலை வச்சுருப்பாங்க. இங்கே வந்து இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம்னு இருக்கும். இளஞ்சி மன்றமும் பாவை மன்றமும் பெண் உருவம் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நெடுங்கல் மன்றம், அதுலேயே கல்லுன்னு வந்துடுச்சு, அதனால நெடிய கருங்கல் வந்து சென்டரில் இருக்கும். அதை சுற்றி 8 சின்ன கற்கள், 8 மனித உருவங்கள் அப்படின்னு இருக்கும். இது வந்து லேட்டஸ்ட்டான சிற்பக்கலைக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தொழிற்பெயர் வந்து எண், இடம், காலம், பால் எதுவுமே காட்டாது. படர்க்க இடத்துல தான் வரும். விகுதி பெற்ற